இப்போ பாமக பக்கம் வருவோம். மாம்பழம் சின்னத்தை முடக்கணும்னு பாமக நிறுவனர் ராமதாஸோட மனுவை தள்ளுபடி பண்ணன சென்னை ஹைகோர்ட் எச்சரிக்கை வேற விட்டுருக்காங்க. பாமக தலைவரா தன்னை அங்கீகாரம் பண்ணி பதிவு செய்யற வரைக்கும் சட்டசபை தேர்தல் அறிவிக்க கூடாதுன்னு சென்னை ஹைகோர்ட்ல ராமதாஸ் கேஸ் போட்டுட்டாரு. மாம்பழம் சின்னம் தனக்கு மட்டும்தான் சொந்தம்னு அறிவிக்கணும்னு ராமதாஸ் கோரிக்கையை வச்சிருந்தாரு. இந்த 2 வழக்குமே நீதிபதிகள் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது மட்டுமா, இதெல்லாம் ஒரு வழக்குன்னு வந்துட்டீங்களான்னு வேற கேள்வி கேட்டிருக்காங்க. இனிமேல நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிற மாதிரி வழக்கு போட்டீங்கன்னா அபராதம் போட்டுருவோம்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. சிவில் நீதிமன்றம் சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு போங்கன்னு அறிவுறுத்தி கேஸையே முடிச்சிட்டாங்க. வழக்க முடிச்சு விட்டுட்டாங்க. ஆனா பாமக பாலு புதுசா ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்காரு. இந்த வழக்கு ஆவணங்கள்ல இருக்கிறது ராமதாஸ் கையெழுத்து தானாங்கிறது சந்தேகமா இருக்குன்னு ஒரு புது புரளையை கிளப்பி விட்டுருக்காரு. அதுக்காக கிரிமினல் வழக்கு தொடர போறோம்னு பயம்லாம் வேற காட்டி இருக்காரு. இது என்னடா புது குழப்பன்ற மாதிரி தான் இருக்கு இப்ப தேர்தல் காலம். சின்னம் ஒதுக்கப்பட்ட மருத்துவர் ஐயா அவருடைய கையெழுத்தை யார் போட்டார்கள், அந்த கையெழுத்திற்கு யார் எந்த வழக்கறிஞர் ஒப்புதல் வழங்கினார் என்பதை உரிய புகார் மூலம் நாங்கள் அதை நிச்சயமாக நடவடிக்கை மேற்கொள்வோம். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்பதும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதும் அந்த கட்சி வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இதில் கையொப்பமிடுவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை என்பதையும் இன்று தீர்ப்பின் மூலமாக தெளிவாக நமக்கு தெரியும். பாமகவுல அப்பா மகன் சண்டை இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியலங்க. நம்ம வணிகர் சங்கம் பக்கம் போவோம். இதுக்கு இடையில வணிகர் சங்கம் சும்மா இருக்குமா? நாங்க வைக்கிற கோரிக்கைகளை ஏத்துக்கிற கட்சிக்கு தான் ஆதரவு கொடுப்போம்னு வணிகர் சங்கங்களோட பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா செக் வச்சிருக்காரு. அதே போன்று மாநில அரசு வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் எங்கள் கோரிக்கைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு கோரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு அனைத்து அண்ணாதோட பொதுச்செயலாளர் கோரிக்கை தரப்பட இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியுடைய தலைமையிடத்திலே கோரிக்கை தர இருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அரசியல் கட்சிகள் யார் என்பதை பார்த்து அடையாளம் கண்டு தமிழ்நாடு அரசுடைய பேரமைப்பு எங்களுடைய வாக்கு வங்கிகளை காய் நகர்த்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணிகர்களுடைய கோரிக்கைய யார் தான் ஏத்துக்கிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ தாவேக பக்கம் வருவோம். தாவேக விஜய யாருமே விமர்சிக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியாது. எல்லாருமே நாளுக்கு நாள் விமர்சிச்சுட்டு தாங்க வராங்க. டான்ஸ் ஆடியவங்க எல்லாம் முதல்வராக முடியாதுன்னு நடிகர் விஜய மறைமுகமா கடலூர் புகழேந்தி விமர்சனம் பண்ணிருக்காரு. திமுக அதிமுக கூட்டணியில யார் மீட்டிங் பேசினாலும் அவரை ஒரு புடி புடிச்சிடுறாங்க. இந்த எடப்பாடி எடுபிடின்னு ஒரு ஆளை சொன்னோம்ல, ரொம்ப தைரியசாலிங்க. அவ்வளவு பெரிய தைரியசாலிகள் நானே பார்த்ததில்லை. அதுக்காக சொல்றேன். எப்படி தைரியசாலி தெரியுமா? அவன் கரெக்டா சொன்னான், கவலையே படல. நான் எங்கள் அம்மாவின் வழியில் தான் நடப்பேன் சொன்னாரா இல்லையா? சொல்லியிருக்காப்லையா இல்லையா? அம்மாவின் வழியில் நடப்பேன். அம்மாவின் வழியா? இந்தியாவிலேயே முதலாக மக்களின் பணத்தை கொள்ளையடித்ததற்காக உச்ச நீதிமன்றத்தால் இறுதியில் உறுதி செய்யப்பட்டு 4 வருட சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது அவங்களுடைய அம்மா. அது இருக்குது, அந்த அம்மா இல்ல. கூடி இருக்கிற எடப்பாடி சின்ன இருக்கலாம், சசிகலா சின்ன இருக்கலாம், கூட இருக்கக்கூடியவருக்கு கும்பல் இன்னைக்கு வராங்களே அவங்க எல்லாம் சின்ன இருக்கலாம். ஆனால் 100 கோடி ரூபாய் பயணம் 4 வருட சிறை தண்டனையும் கொடுத்தாங்க. நேற்று கூட உத்தரவு போட்டாங்கம்மா, நேற்று. புது கட்சினா இப்படிதான் விமர்சிப்பாங்க போல இருக்கு. அவங்கள விடுங்க. இப்ப நம்ம துரை வைகோ பக்கம் வருவோம். அரசியல்ல எல்லாரும் தேர்தல் பிரச்சாரம்னு பிஸியா இருக்காங்க. துரை வைகோவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. எப்படா அரசியலை விடுறதுன்னு பேசி இருக்காரு. அரசியலும் பிடிக்காது, அரசியல்வாதிகளை பிடிக்காதுன்னு வேற சொல்லி இருக்காரு. அப்ப இவரு யாருங்கிற சந்தேகம் வருது இல்ல? அரசியலே பிடிக்காது உங்களுக்கு. நான் பல பேருக்கு பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். அரசியல் பிடிக்காது, அரசியல்வாதிகள் எனக்கு பிடிக்காது. ஆனா இது ஒரு கால சூழ்நிலையினால பிடிக்காத அரசியலுக்கு வரவேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு.
தலைவர் வைகோவுக்காகவும் தன்னுடைய மறுமலர்ச்சி இயக்க தோழர்களுடைய விருப்பத்துக்கு நான் கட்டுப்பட்டு நான் அரசியலுக்கு வந்தவன். எல்லாம் தேடி போகல, அது வந்தது எனக்கு. அதாவது மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம ஒன்று நினைப்போம், ஆனா ஆண்டவன் ஒன்று வச்சிருப்பார், ஒரு இலக்கு வச்சிருப்பார் நமக்கு. என்னுடைய வாழ்க்கையில் அதுதான். நான் ஒரு அரசியல்வாதியாக, ஒரு இயக்கத்தினுடைய முக்கியமான ஒரு தலைவராக, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன்னு கனவுல கூட நினைச்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல நான் இயங்கிட்டு இருக்கிறேன். நான்